அத்தியாயம் 10:50. கூறுவீராக, அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ வந்துவிடுமானால் கவனித்தீர்களா? இக்குற்றவாளிகள் எதை அவசரம் தேடுகிறார்கள்? இது கூறுவீராக, அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ எப்போ வரும் தெரியாதுங்க. நீங்க அறியாத புறத்துல இருந்து, நீங்க எளிதாத புறத்துல இருந்து திடீர்னு வருங்கிறான். வந்துச்சு, திடீர்னு தானே வந்துச்சு. அதுக்காக தெரியுமா? ஒரு க்ஷணம், ஒரு நிமிஷம் தானே. திடீர்னு கொட்டிருச்சு, காத்தடிச்சிச்சு, எல்லாம் சரிகிருச்சு, முடிஞ்சு போச்சு. காலை விடியல, விடிஞ்சிச்சு, அங்க இருந்த மக்களுக்கு விழிக்கல, முடிஞ்சு போச்சு. தானே சொன்னா, இரவிலோ பகலிலோ வந்து விடுமானால் கவனித்தீர்களா அப்படிங்கிறான். கொஞ்சம் கவனிங்க, சிந்திங்கிறான், உணருங்கிறான், உள்ளச்சம் கொள்ளுங்கிறான். இக்குற்றவாளிகள் எதை அவசரமா தேடுகிறார்கள்? எந்த குற்றவாளி? மனசாட்சி விரோதம் வாழக்கூடியவர்கள், நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள், இறைவனை மறந்து வாழக்கூடியவர்கள், மரணத்தை மறந்து வாழக்கூடியவர்கள், மருந்தை மறந்து வாழக்கூடியவர்கள், இவர் குற்றவாளிங்கிறார். உள்ளச்சம் இருக்கவங்க மட்டும்தான் நியாயம் உடையவர்கள். உள்ளச்சம் இல்லைன்னா குற்றவாளிகள். ஏன்னா உங்களுடைய மனம் உள்ளச்சம் இல்லை, மருமையை மறந்தாச்சு, மரணத்தை மறந்தாச்சு, இறைவனை மறந்தாச்சு, உலக வாழ்க்கை முழுகி போயிட்டீங்க, குற்றம் செய்வதா இருக்கீங்க, பாவம் செய்வதா இருக்கீங்க, இறைவனுடைய பிடியில் இருக்கீங்கிறான். டக்குன்னு பிடிச்சிருவேங்கிறான். அது வந்த பின்னரா அதை நீங்கள் நம்புகிறீர்கள். சொன்னா புரியாத அவங்களுக்கு. எப்படி? அது வந்ததுக்கு அனுபவிச்சது தானே, பட்டா தான் தெரியுங்களா? அந்த மாதிரியா? பட்டா தெரியுது வேற, வந்துட்டு எதுவும் மீள முடியாதுங்கிறான். அது வந்த பின்னர் அதை நீங்கள் நம்புகிறீர்கள். இதோ நீங்கள் எதனை அவசரப்பட்டு கொண்டீங்களோ அது வந்துவிட்டது, வந்துருச்சு பாருங்க. பாருங்க, கண் முன்னாடி வந்துருக்கு, நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னொரு பக்கம் திரும்புங்க. இயற்கைக்கு மதம் கிடையாது, சடங்கு கிடையாது, அதுக்கு ஜாதி மொழிகள்லாம் கிடையாது, ஏற்றத்தாழ்லாம் கிடையாது. இல்லை, கடவுள் தேசம் தானே. எந்த கடவுள் அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. பொதுவாகவே ஒரு போர் நடந்துச்சு, ஒரு தீவிரவாதம் நடந்துச்சு, ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சுன்னு வச்சுவாங்க. அது நிகழ்ந்ததுக்கு அப்புறமேலு அது ஏதாவது தீவிரவாதம் பொறுப்பேற்றுக்கும், ஏதோ ஒரு மதம் பொறுப்பேற்றுக்கும். அப்படித்தானே? இந்த அமைப்பு பொறுப்பேற்றுக்கும். இப்போ இதுக்கெல்லாம் எந்த அமைப்பு பொறுப்பேற்றுக்கும்? எந்த மதம் பொறுப்பேற்றுக்கும்? எந்த கடவுள் பொறுப்பேற்றுப்பாங்க? அப்போ கடவுள் ஒருத்தம் தானே. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கடவுளை பற்றி பேசவே, கடவுள் தேசம் ஒருத்தர் பேசலையே. ஆமாம், நாங்கள் பாவம் செஞ்சோம், வர மீறிட்டோம், அல்லது இது மாதிரி எல்லாருக்கும் நடக்க வேண்டியது இருக்குது, இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க, இதை பற்றி பேசலீங்க. கடவுளை உணரல, மதத்திலே இருந்தாச்சு, வேதத்தை உணரல, சடங்குலேயே இருந்தாச்சு. நாங்கள் தான் தூய்மையாளர்கள் இருந்தாச்சு. ஒவ்வொருத்தரும், அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கெல்லாம் நடக்குது அங்கேயும் தான். நமக்கும் சரி, விட்டு வைக்கப்பட்டவங்களும் சரி, நடந்ததும் சரி. அத்தியாயம் 7:97. அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை வந்து அடையாது என பயம் இல்லாமல் இருக்கிறார்களா? நம்மளே தான் கேட்கிறான். ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க, நம்மளே தான் கேட்கிறான். அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நமது வேதனை அவர்களை வந்து அடையாது என்று பயம் இல்லாமல் இருக்கிறார்களா? அல்லது அவ்வூர்வாசிகள் பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என அச்சமில்லாமல் இருக்கிறார்களா? என்ன விளையாடு? இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வேறலைங்கிறான். விளையாண்டுட்டு தான் இருக்கீங்க, நீங்க விளையாண்டு தான் இருக்கீங்க. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வேறலை. உங்களுடைய பெருமெடுத்துக் கொள்வதும் சந்ததிகளை பெருத்துக் கொள்வதும் இதை தவிர வேறு கிடையாதுங்கிறான். உங்களை வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லைங்கிறான். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் இல்லை, உங்களை வீட்டுக்கு விளையாட்டுக்கு நான் படைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கேன். அந்த நோக்கம் அறியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இறைவன் படைப்பு ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கானா இல்லையா? நம்மளை கேட்டு படைச்சானா? நாம கேட்டு படைச்சோமா? இல்லையே. இது படைப்பு நோக்கம் அவனுடையது. அப்ப அவனுடைய நோக்கம் என்னவோ அதை நம்ம உணர்றோமா இல்லையா? அதான் தொழுகை. இறைவன் எந்த நோக்கத்தில் படித்தாலும் அதான் தொழுகை, அதான் ஜபம், அதான் இறைவனை கும்பிடுதல், அதான் இறைவனை வழிபடுதல். அந்த நோக்கமே அறியல. நம்ம இறைவன் எந்த நோக்கத்தில் படித்தாலும் இது வரைக்கும் நம்ம சிந்திக்கல, உணரல. நம்ம நோக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய மதம், என்னுடைய சடங்கு, என்னுடைய சமுதாயம், என்னுடைய உறவு, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பெருமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, இதுல போயிட்டே இருக்கும். இறைவன் சொல்றான், நான் படைச்ச ஒரு நோக்கம் இருக்குப்பா, அந்த நோக்கத்தில் வாழுங்க, அதை என்னை வழிபடுறது, அதை என்னை உணர்றது, உள்ளச்சம் கொள்றது. அல்லது ஊர்வாசிகள் பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போது நமது வேதனை அவர்களை அடையாது என அச்சமில்லாமல் இருக்கிறார்களா? அல்லது
அல்லாவின் திட்டத்தில் இருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கலாம். அல்லாவுடைய திட்டத்திலிருந்து நீங்க அச்சம் தீர்ந்துட்டேங்கிறான். 7:99. பயம் வேணாமா? இப்படி எப்படி வானத்தை பாருங்கிறான், எப்படி தூணெல்லாம் படைச்சிருக்கேன் பாருங்க, பயம் வேண்டாம் உங்களுக்குங்கிறான். ஒரு வீடு இருக்குது, ஒரு கட்டிடம் இருக்குது, அதுல ஒரு 4 தூண்ல ஒரு தூண் லைசா ஆட்டினாலே பயப்பமா, உள்ள போக மாட்டோமே. சரி, ஒரு கட்டடம், ஒரு குடிசை இருக்குது, அதுல 4 தூண் இருக்கு, ஒரு தூண் ஆடிச்சுன்னா உள்ள போக மாட்டோம், விழுந்துருமோன்னு பயம் இருக்கு. எப்படி பயம் இல்லாம இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வானம் உங்களுக்கு தூணெல்லாம் படைச்சிருக்கேன், எந்த நேரமும் எப்படி விழுவும் தெரியாது. வானமே விழுவும் இல்லை, அது மேகமா விழுகலாம், மழையா விழுகலாம், ஒரு பெரிய இடியா விழுகலாம். எப்படி பயம் இல்லாம இருக்கீங்கிற ஒரு சனம் வானமோ அல்லது பூமி பழக்கலாம், வானம் பழக்கலாம், அல்ல காற்று வீசலாம், எந்த விதத்தையும் சூழ்ந்துருவேங்கிறான். சூழ்ந்துருது, அவன் இயற்கை சூழ்ந்துரும். இறைவனை அனுபவிக்கிற வரைக்கும் தான் இயற்கை நம்மளை வாழ வைக்கும், வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அதே இறைவனுடைய கட்டளை வச்சுன்னா அப்படியே சூழ்ந்துரும், தப்பிக்கவே முடியாது. அல்லாவின் திட்டத்தில் அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? நஷ்டவாளியான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாவுடைய திட்டத்தில் அச்சம் தீர்த்து இருக்க மாட்டார்கள். உள்ளச்சமுடையவர்கள் தான் வெற்றியாளர்கள், உள்ளச்சம் இல்லாத நஷ்டவாளிகள். எப்படிதான் நஷ்டம் வந்து அடைஞ்சே தீருங்க. ஏன்னா நீங்க உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கீங்க, அச்சமற்றவர்களா இருக்கீங்க. அத்தியாயம் 16:61. அத்தியாயம் 16:61. இன்னும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதா இருந்தால் உயிரினங்களை ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். இறைவன் மன்னிப்பவன், கருணையாளர், கருணை தன்மையை கடமையாய் கொண்டான், மன்னிப்பு தன்மையை கடமையாய் கொண்டான். அப்படிதான் சொல்லுவான். அளவற்றாரலா நிகழ்த்த இறக்க முடியும் சொல்றமா இல்லையா? அவன் அருளுக்கும் நிகர் கிடையாது, அவன் அன்புக்கும் நிகர் கிடையாது. அவன் மன்னிப்பவன், மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். அதனால மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதா இருந்தால் உயிரினங்களை ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர் பிற்படுத்துகின்றான். அந்த தவணை காலம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிப்பு தேட வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். இந்த தவணை காலத்தை அவன் தவற விட்டுறக்கூடாது. மன்னிப்பவனே, கருணையாளே, எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ இது நமக்கு வேண்டாமே, நம்மளை சந்ததிக்கு வேண்டாமே, கேட்கணுமா இல்லையா? கேட்குறோமா? பார்த்துட்டு கடந்து போயிடும்ல, கேட்டு கடந்து போயிடும்ல, கடந்து போவாங்க, நில்லுங்கிற, அங்கேயே நில்லுங்க, உங்களை அடையிறதுக்கு முன்னாடி திருந்துங்கிறான், வருந்துங்கிறான். வருந்தாத வரைக்கும், திருந்தாத வரைக்கும் உள்ளச்சம் வராது, பயபக்தி இருக்காது, பிரார்த்தனையும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. இப்போ குறிப்பிட்ட தவணை வரை அவளை பிற்படுத்துகின்றான். அவருடைய தவணை வந்துவிட்டால் ஒரு கணையினும் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். முடிச்சுங்கிறான். ஒரு கணம், ஒரு க்ஷணம் கூட பிந்தவும் போத முந்த உடனே வந்து அடைஞ்சிடும். விதிக்கப்பட்ட நேரம் வந்துச்சுன்னா சரி, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, விதின்றதுன்னு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதி. நேரம் வரதுக்கு முன்னாடி நீங்க காலத்துல ஒழுங்கா வாழுங்க, நன்றியுடையா இருங்க, பணியுடையா இருங்க. அந்த நேரம் வந்துருச்சுன்னா இனிமேல் உங்களுடைய பிரார்த்தனையும் பயன் தராது, உங்களுடைய எந்த செயலும் பயன் தராது, உங்களுடைய பொருள் பயன் தராது, உறவு பயன் தராது. அவ்வளவுதான், நடந்து ஏறிடும். ஒரு சனம் முடிஞ்சு அப்படித்தானே சொல்றாங்கல்ல. ஒரே ஒரு சனம் தான், அந்த ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியல, பெரிய சத்தம் வந்துச்சு, மழை வந்துச்சு, அவ்வளவுதான், காலையில் எந்திரிக்கவே இல்லை. இது நம்ம ஒரு படிப்பினை தான், அவங்கள சொல்ல, நம்மளும் தூய்மையாளர் கிடையாது. நடக்கிற நிகழ்ச்சியில ஒரு படிப்பினை நமக்கு இருக்கு. 47:10. அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்த ஒரு முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? பாருங்கிறான். இன்னைக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, டிவியில போட்டாலே தெரிஞ்சோம் இல்லையா, மொபைல்ல போட்டாலும் தெரியும், எங்க என்ன நடக்கும் தெரியும். அப்படி நீங்க அப்படி போய் பாருங்கிறான். எதையே பார்த்துட்டு இருக்கீங்களே, போய் பாருங்க. பூமியில் பிரயாணம் செய்து உங்களுக்கு முன் இருந்த முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? பாருங்கன்னா பார்க்கவில்லை, சிந்திக்கவில்லையாங்கிறான். வரலாறு படிங்க, சிந்திங்க. அல்லாஹ் அவர்களை அடியோடு அடித்து விட்டான், நிராகரிப்பவர்களுக்கு இவை போன்றதே ஆகும். அல்லாஹ் அவர்களை அடியோடு அடித்து விட்டேங்கிறான், புரட்டி போட்டேங்கிறான். அட்ரஸ் இல்லாம ஆகிட்டேங்க சொல்லுவாங்க, அட்ரஸ் இல்லாம போயிட்டான்னு சொல்லுவாங்க, இடமே இல்லாம போச்சு. அவருடைய வாழ்ந்த கட்டங்களாகட்டும், சின்னங்களாகட்டும், எது ஒன்றும் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. அதனால பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றேன். 4:133. எல்லாமே எச்சரிக்கை தான், ஏற்றுக்கொண்ட உபதேசம், நிராகரிச்ச எச்சரிக்கை. அத்தியாயம் 4:133. மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். இவ்வளவு நம்ம படிச்சோம், ஒருத்தர் அவசரம் படிச்சோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு உபதேசம் எச்சரிக்கை. இப்ப இவன் கடைசி எச்சரிக்கை செய்யறான். மனிதர்களே, அவன் நாடினால், மனிதர்களே தான் சொல்றான். குரான் படிக்க மனிதர் தானே வருது அதிகமா, இஸ்லாமியன் வருதா, முஸ்லீம்கள் வருதா? மனிதர்களே ஒட்டுமொத்தமா இறைவன் அவன் தான், அல்ல அவன் ஒருவன் தான், எல்லா மனிதர்களும் அவன் தான் வானங்கள் பூமியை படைச்சான், மனிதர்களின் ஜின்னை அவன் தான் படைச்சான், அவன் ஒரு இறைவன் தான். அது நமக்கு தெரியும் தானே, குரான் படிக்கணும் தெரியும் தானே. ஆனா நம்ம ஒரு மதத்துல இருக்கோம், ஒரு சடங்கு போதிச்சுட்டு இருக்கோம். அப்போ மனிதர்கள் யாவருக்கும் இது நினைவூட்டு நல்ல விஷயம், அகிலத்தார் யாவருக்கும். மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்து விட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான்.
இன்னும் இவ்வாறு செய்ய அல்லாஹ் பெராட்டுடையவன், பயந்து கொள்ளுன்னு சொல்லலாம். அவன் நீக்கிட்டோம் வேற கொண்டு வந்துருவாங்க. இப்போ 39 53 இருந்து என் அடியார்களே, இப்ப என்ன சொல்ல, என் அடியார்களே உள்ளச்சம் கொள்ளுங்க, பயபக்தி கொள்ளுங்க, என் பக்கம் திரும்புங்க, உணர்வு பக்கம் இருக்கீங்க, உள்ளச்சம் பக்கம் இருக்கீங்க, பயபக்தியோட இருக்கீங்க. என் அடியார்கள் யார் அப்படின்னா உள்ளச்சம் உடையவர்கள், மதம் கடந்து சடங்கை கலைந்து உணர்வோட உள்ளச்சத்தோடு இருக்கிறது 2 அடியார் சொல்லலாம். மதத்தில் 2 அடியார்னு சொல்ல, சடங்கு பண்றது 2 அடியார் கிடையாது. சரி, மதம் கடந்து சடங்கை கலைந்து உணர்வும் உள்ளச்சம் உடையவர்கள் 2 அடியார்கள். என் அடியார்களே, எவரும் வரம் மீறி தமக்குத்தாமே தீவிரத்தை கொண்ட போதிலும், வரம்பு மீறி தமக்குத்தாமே தீவிரத்தை கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இப்ப நீ திருந்துறீங்களா, வருந்துறீங்களா, நான் மன்னிப்பவனா இருக்கேங்கிறான், கருணை புரியவனா இருக்கேன், இறக்கம் காட்டவனா இருக்கேன், இன்னும் மன்னிச்சு வாழ வைக்கிறேன், பாக்கியங்களை வாழ வைக்கிறேன், என் பக்கம் திரும்புங்க. நீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் சரி, ஆனா இணை வைக்காதீங்க. இணை வைக்கும் பாவம் பெரும்பாவம். எது இணை வைப்பு? தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உறவையும் தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இணை வைக்காதீங்க. அது எந்த பயனும் பெறாது. அதனால என் அடியார்களே, எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழத்தை கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை வேண்டாம், அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். இவன் மன்னிக்கக்கூடியவன் தான், தண்டிக்கக்கூடிய கிடையாது. தண்டிப்பான், எச்சரிக்கை. ஆனா இவன் மன்னிக்கக்கூடியவன், இறக்க முடியவன், கருணையாளர். நிச்சயமா அவன் மிக மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாக இருக்கின்றான் என்று கூறுவீராக. சொல்லுங்கிறான், தூதத்தை போய் சொல்லுங்கிறான். சொல்லுங்க, மனிதத்தை சொல்லுங்க, நான் இறக்க முடியவன், கருணையாளன், அதே தண்டிப்பை கடுமையானவன். அது இருக்கு. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே, உங்களுக்கு வேதனை வரும். இப்ப பார்த்தோம், வரலாறு பார்த்தோம்ல, படிப்பினை இருக்குல்ல, அதுல பாடம் இருக்குல்ல, உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை இருக்கு. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்க உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அவர்களும் அழிக்கப்பட்டார்ல, அவங்க தான் பிடிக்கப்பட்டார்ல, உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வேதனை வரதுக்கு முன்னாடி. இப்ப வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இது உங்களோட காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குங்க, கருணையின் கால அவகாசம். இப்ப என் பக்கம் திரும்பிருங்க, உணர்வு பக்கம் திரும்புங்க, உள்ளச்சத்து பக்கம் திரும்புங்க, கடந்துருங்க, எல்லாத்தையும் கடந்துருங்க, அறிவை கடந்துருங்க, பொருளை கடந்துங்க, உறவு கடந்துருங்க, மதம் கடந்துருங்க, சடங்கை கடந்துருங்க, உணர்வு பக்கம் திரும்பிங்க. உள்ளச்சத்துக்குரியவன் அவன், உள்ளச்சத்துக்குரியவன், உணர்வானவன், அருவமானவன், மறைவானவன், இணைய துணை இல்லாதவன், நிகரற்றவன். அதனால அவங்க திரும்புங்கிறான். பின்னோடு நீங்க உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களை வேதனை வரும் முன்னரே. என்ன சொல்றேன்? நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களை வேதனை வரும் முன்னரே. ஏன்னா நீங்க உங்க பாவத்தை நீங்க அறிஞ்சவும் கிடையாது. பாவத்தை அறிஞ்சா பயப்படலாம், ஆமா நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், எனக்கு தண்டனை வந்துருமே. நம்ம தான் தூய்மையாக சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கறமா இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எறும்பு கூட நான் பாவம் செஞ்சது இல்லை சொல்றமா இல்லையா? பாவம் அறிஞ்சா ஒரு பயம் இல்லை. ஒரு தப்பு செஞ்சவனுக்கு நான் குற்றம் செஞ்சுட்டேன், மனம் குறுக்கணும், எப்போ என்ன பிடிச்சி போவான்னு தெரியாதுன்னு தெரியுமா இல்லையா? ஒரு குற்றவாளி இருக்கான், ஒரு கொலை செஞ்சுட்டான், திருடிட்டான், அவங்க என்ன பயம் இருக்கும்? எப்போ வேணா நீ போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், ஒண்ணுமா இல்லையா? தப்பிக்கணும்னு எவ்வளோ தப்பிச்சாலும் எப்படிக்கா வந்து அடைஞ்சுதான் ஆகணும், இந்த வேதனை அடைஞ்சுதான் ஆகணும். ஆனா நான் பாவமே செய்யல, தப்பே செய்யல, நான் தூய்மையா தான் இருக்கிறேன், நான் புண்ணியம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நான் மதத்தின் அடிப்படையும் சடங்கு அடிப்படையும் நான் புண்ணியம் செஞ்சுட்டு தான் இருக்கேன்னு இருக்கும்போது எப்படி பயம் வரும்? நீங்க அறியாத போது, நீங்க அறியல, உங்க பாவத்தை நீங்க அறியல. அப்ப நீங்க அறியாத விதத்தில் திடீரென உள்ள வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றும். உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்டது ஞானம், அருள், வேதம், காலம், இதெல்லாம் உங்கள் இறைவனால் அருளப்பட்ட மன்னிப்பு, கருணை. இந்த அருளப்பட்ட அழகாவனை பின்பற்ற கருணையை பயன்படுத்திக்கங்க, அவனுடைய இறக்கத்தை பயன்படுத்திங்க, அவனுடைய மன்னிப்பை பயன்படுத்திங்க, அவனை அருளை பயன்படுத்திங்க, அவனுடைய ஞானத்தையும் கொண்டு நீங்க வாழ ஆரம்பிங்க. அப்ப நீங்கள் அறியாத வைத்து திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்க. எதை பின்பற்றணும்? இப்ப உணர்வை பின்பற்றணும், உள்ளச்சத்தை பின்பற்றணும், வேதத்தை பின்பற்றணும் இல்லையா? அல்லாவிடத்தில் எனக்காக முற்படுத்த வேண்டியதில் குறை செய்தவற்றின் கரி செய்தமே. அல்லாவிடத்தில் அந்த நாள்ல வேதனை வந்ததுக்கு அப்புறமே அல்லாவிடத்தில் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்தவற்றின் கை சேதமே, பரிகாச செயல் நிச்சயமா நானும் இருந்தேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? அடாடா நமக்கு சொல்லப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு, வேதம் போதிக்கப்பட்டுச்சு, நான் மறந்துட்டேனே, கை சேதப்படுத்திட்டேனே, பரிகாசம் செஞ்சவனா இருந்தேனே அப்படின்னு சொல்லாம இருப்பதற்காக. அல்லது எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் அவனுக்கு அஞ்சுவரை நானும் ஒருவனாக இருந்திருப்பனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும். எனக்கு நேர்வழி அறிவிச்சிருந்தா, எனக்கு வேதம் புரிஞ்சிருந்தா, எனக்கு தெளிவடைஞ்சிருந்தேன்னு சொன்னா நானும் அவனுக்கு அஞ்சுவரில் ஒருவனாக இருப்பனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும். அல்லது வேதனை கண்ட சமயத்தில் நான் மீண்டு செல்ல வழி உண்டமாயின் நன்மை செய்த ஒருவனாக ஆயிடுவேன் என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காகவும்.
பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம மொழியில படிச்சா புரியுதா? உபதேசமா இருக்கா? எச்சரிக்கையா இருக்கா? இதே நமக்கு தெரியாத மொழியில படிச்சா புரியுமா? புண்ணியமா? அது சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்கிறதுக்காக. சரி, அப்ப மெய்யாக என்னுடைய அத்தாட்சி உங்களிடம் வந்தன, மெய்யாகவே என்னுடைய அத்தாட்சிகள் வசனங்கள் உங்களிடம் வந்தன. ஆனால் அவற்றை பொய்ப்பித்து முற்பட்டு பெருமையெடுத்தீர்கள், நிராகரிப்பில் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, நபிமாரில் வந்தாங்க, தூதர்கள் வந்தாங்க, தீர்க்கசி வந்தாங்க, வழிகாட்டல் வந்தாங்க, காலம் கொடுக்கப்பட்டுச்சு, இறைவன் மன்னிப்பும் கருணையும் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. உங்களுடைய போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, வரம் மீறி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒருத்தர் பெருமை கொண்டவர்களாகவும் போராம கொண்டவர்களாகவும் அநியாயம் செய்தவர்களாகவும் அழிச்சாட்டி மண்டலாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இதை அந்த நேரத்தை சொல்லுவான், இனிமேல் மன்னிப்புலாம் கிடையாதுப்பா, நீ காலம்லாம் கிடையாது, நீ உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? முன்னறிவிப்பு எச்சரிக்கை செய்யறான். அந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கப்பா, இப்போ உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, வாழ வைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க, இப்போ திருந்துங்க, வருந்துங்க, திரும்பிடுங்க. திடீரென வேதனை வரும் முன்னரே உங்க இறைவன்பால் திரும்பி அவனுக்கு அழகானவற்றை பின்பற்றும். அவன் எதை அருளினாலும் அதை பின்பற்றும். அன்றையும் அல்லாஹ் மீது பொய் உரைத்தார்களே, முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். அல்லாஹ் மீது பொய் உரைக்காதீங்கன்னு சொல்றான். அநியாயக்காரர்கள் யார்? அல்லாஹ் பற்றி அறியாத புரியாதெல்லாம் மனிதர்களுக்கு கடவுள் இதுதான், கடவுள் இப்படிதான் சொன்னாரு, வேத இதுதான் சொல்லுதுன்னு வெறும் மதத்திலையும் சடங்குலையும் பூத்துட்டு அல்லாஹ் பற்றி பொய் உரைத்தார்களே, இப்படி இறைவனை பத்தி படைச்சவனை பத்தி பொய் உரைத்தார்கள். கற்பனை கடவுளை அல்லது கற்பனையில முழுகி எடுக்க வச்சுட்டு தானும் வழிகட்டலாம், பிறரையும் வழிகெடுத்து வேதத்தை போதிக்காம மந்திர மாதிரி ஓத சொல்லிட்டு சடங்கு பண்ண சொல்லிட்டு தானும் வழிகட்டு போது வழிகெடுத்தாங்க இல்லையா? இறைவன் சொல்றான், அல்லாஹ் மீது பொய் உரைத்தார்களே, முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருக்கும், நீர் காண்பீர். பெருமடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகம் இல்லை, நரகத்தில் இருக்குதல்லவான்னு கேட்கிறேன். இப்ப நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோம், பொய் சொல்லிட்டோம், அது 4 பேர் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. எப்படி இருக்கும் முகம்? எப்படி இருக்கும்? சொல்லும்போது பெருமையா சொல்லிடுவோம். அது பொய்ன்னு சொல்லி யாருமே நிரூபிக்கப்பட்ட அந்த முகம் எப்படி இருக்கும்? சொல்லுவாங்கல்ல, பாரு முகம் தொங்கி போச்சு சொல்லுவாங்களே இல்லையா? உண்மை வெளிப்பட்டுச்சு, முகம் தொங்கி போச்சு, எதுவும் பேச முடியும் இல்லையா? அப்படிதான் சொல்றான். நீங்க வேதத்தின் அடிப்படையில் மத போதர்களாகவும் வேத பண்டிதர்களாகவும் இருந்து வேதத்தை தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து இறைவனை பத்தி தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து மதத்திலையும் சடங்குலையும் முழுகெடுத்துட்டீங்க, நீங்களும் முழுகி போயிட்டீங்க. இப்ப அந்த நாள் வெளிப்படும். இப்ப உங்க முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சுருங்கி போயிருங்கிறான், தொங்கி போயிருங்கிறான். சரியா? அதான் இறைவனுக்கு பயப்படணும், உள்ளச்சம் கொள்ளணும். எவர் உள்ளச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் வெற்றி கொண்டு ஈரேற்றுகின்றான், அவர்களை தீங்கு தொடாது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எவர்கள் உள்ளச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றி கொண்டு ஈடேற்றுகின்றான், அவர்களை தீங்கு தொடாது, அவர் துக்கப்படவும் மாட்டார். அவர் எந்த தீங்கு தொடாதுங்கிறார். இந்த இயற்கை சீற்றமாகட்டும், உங்களுக்கு வறுமை நோயாகட்டும், எந்த தீங்கும் தொடாது. அவர் துக்கமடைய மாட்டார், எதையும் இழக்கவும் மாட்டார்கள். மனம் அமைதியான வாழ்க்கை, சொர்க்கத்தில் எதை வாக்களிச்சுக்கானோ அதுக்கு இணையான வாழ்க்கை தொடர்ந்து வேணுமா வேண்டாம்? விரும்புறமா இல்லையா? சுகமான ஒரு வாழ்க்கை வேணும், அமைதியான வாழ்க்கை வேணும், நிம்மதியான. ஏன்னா இதில் இல்லை, நம்மளோட சுகம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, பொருள் இருக்கு, அறிவு இருக்கு, உறவு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலம் எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? அருள் இல்லை, மனசு அமைதி இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை, உணவு சாப்பிட முடிய மாட்டேங்குது, நிம்மதி இல்லை இல்லையா? அப்ப என்ன வேண்டுதல் எங்க இருக்கு? அங்க கவலையும் பயமும் தீண்டாதுங்கிறான். சொர்க்கத்தில் இறைவன் சொல்றான், கவலையும் பயம் தீண்டாத வாழ்க்கை. துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, பயம் இருக்காது, தேவைகள் நிரப்பமா இருக்கும், தேவையற்றவர்களா இருப்போங்கிறான். அந்த வாழ்க்கை இங்க வேணும் தானே? அதனால இது நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு, எச்சரிக்கை இருக்குது. அப்ப மலை பிரதேசங்கள் இயற்கையை ஒட்டி வாழுங்கிறா. எங்க வாழ்ந்தாலும் சரி அந்த இயற்கையை அழிக்காம வாழுங்க. மலைங்கிறது இறைவன் சொல்றான், அது மலை உறுதியா இருக்குன்னு பாக்குறீங்களான்னு கேட்கறான். அதாவது 16:15 நம்ம எங்க தவறினோம் உணர்ந்துட்டா போதும், நம்ம தவற உணர்ந்துட்டா நம்மளுக்கு நேர்வழி காட்டுவாயிருவன். 16:15 மேலும் உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியாக வழி அறிவதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் உண்டாக்கினான். சரியா? 27:88 இன்னும் நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறீர். அப்படிதான் பார்க்கிறோம், மலை எப்படி உறுதியானது பார்க்குறோமா இல்லையா? பூமி அசையா இருக்கும் போட்டு அந்த மலையை பார்க்கும்போது மலை எவ்வளவு பெருசு, எவ்வளவு உறுதியா இருக்கு. ஆனா இறைவன் என்ன சொல்ல பாருங்க, நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறீங்கிறான். உங்களுடைய எண்ணம் அப்படிதான் இருக்குங்கிறான். அவை மேகங்களை போல் பறந்து ஓடுங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மேகம் எப்படி இருக்கு? அப்படியே மேல அப்படியே மேகம் நம்மளுடைய போதா இல்லையா? பஞ்சு போல நமக்கு எங்க பஞ்சு போல நமக்கு தெரியும், அப்படிதானே? பஞ்சு பஞ்சா இருக்கு பார்க்கறோமா இல்லையா? இறைவன் சொல்றான், அந்த மலை நீங்க உங்களுடைய அறிவுக்கு என்ன சொல்லுதுன்னா இது மேல உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா இறைவன் ஞானத்தை கொண்டு பார்க்க சொல்றான். என்ன சொல்றான்?
அவை மேகங்களைப் போல் பறந்தோடும். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு படைப்பையும் உறுதியாக்கி அல்லாவின் ஆற்றலால், ஒவ்வொரு படைப்பும் உறுதியாக்குறது அவருடைய ஆற்றலான். நிச்சயமா அவன் நீங்க செய்வவற்றை நன்கு அறிகின்றான். சரியா? 18:47 இன்னும் ஒரு நாள் நாம் மலைகளை பேர்த்து விடுவோம். நீங்க என்னப்பா பேர்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமா பேர்த்துட்டு இருக்கீங்களா? விடுங்க, நானே பேர்த்துறேங்கிறான். ஒரு நாள் மலைகளை பேர்த்து விடுவோம், அப்போது பூமியை நீர் வெட்டவெளியாக காண்பீர். இன்னும் அவர்களை ஒன்று சேர்ப்போம், நாம் அவருக்கு பின் ஒருவரை விட்டு வைக்க மாட்டோம். நீங்க இயற்கை கொஞ்சம் அழிக்க வேண்டாம், பாதி நீங்க அழிச்சிட்டீங்களா, மீதி நான் அழிச்சிடுறேங்கிறான். இது உங்க கரங்களால பாதி நீங்க அழிக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் தான் அழிச்சிருக்கீங்க, மீதி நான் அழிச்சிடுறேன், உங்களையும் சேர்த்து அழிச்சிடுறேன். முடிஞ்சு போச்சு. போச்சா இல்லையா? இப்ப இயற்கைங்கிறது மனித வாழ வைக்கிறது தான் படைக்கிறது. இறைவன் தேவையில்லற்றவன். இப்ப இயற்கை யாருக்கு? வானங்கள் பூமி யாருக்காக படைக்கப்பட்டது? 7 வானம் யாருக்காக படைக்கப்பட்டது? பூமி யாருக்காக படைக்கப்பட்டது? சூரியன் சந்திரன் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? இதுல இருக்க அனைத்து பாக்கியில் யாருக்காக படைக்கப்பட்டு? மனிதனுக்காக தான். இந்த மனிதன் வாழ வைப்பதற்கு தான் இயற்கை படைக்கப்பட்டது. ஆனா மனிதன் என்ன செய்யறான்? இந்த இயற்கை அழிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறான். அப்ப இறைவன் என்ன செய்யறான்? வரம் மீறாதீங்க. நீங்க வரம் மீறினீங்கன்னா நீங்க அடிச்சா திருப்பி அடிக்குங்கிறான். நீங்க அடிச்சா அது ஓங்கி திருப்பி அடிக்கும். அடிச்சுச்சா இல்லையா? இயற்கை சொல்றான், நீ மனிதனுக்கு வசப்பட்டு போ, அவனுக்கு வேணுங்கெல்லாம் செஞ்சு கொடு. எந்த பிரதிபலன் எதிர்பார்க்க? நமக்கு இந்த காட்டை நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்குதா? இந்த விளைச்சல் தான் நம்மகிட்ட கேட்குதா? அது வான பூமி தான் நம்மகிட்ட கேட்குதா? ஏன்னா இறைவன் அப்பதான் வசப்படுது. எதையுமே கேட்காத, நான் சொல்றது அது செய். அப்படிதான் இறைவன் இருக்கு வசப்படுது. அதுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, நன்றியோட இருக்கணுமா இல்லையா? அதுல கை வச்சு என்ன ஆகும்? அது திருப்பி அடிச்சுச்சா இல்லையா? பார்த்து தானே இருக்கும். தாங்க முடியுமா? தாங்க முடியாது, அழிஞ்சிருவோம், அழிக்கப்பட்டுருவோம். அதனால இறைவனுக்கு பயந்து உள்ளட்சம் உடையவர்களாக, இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த வானங்க பூமி நம்ம வசப்படுற அளவுக்கு நம்ம வாழணும். அப்ப இறைவனை உணரணும். இறைவனை உணரணும்னா வேதத்தை உணரணும். வேதத்தை உணராம நீங்க என்ன செய்ய முடியாது, இயற்கையை ஒன்றி வாழ முடியாது. அப்ப வேதம் ஆன்மீகவாதியாகட்டும், அரசியல்வாதியாகட்டும், கல்விமானாகட்டும், ஆராய்ச்சியாளராகட்டும், ஆராய வேண்டாமான்னு கேட்கணும். ஆராய்ச்சிகள் இங்க குரான் ஆராய வேண்டாமா? விஞ்ஞானிகள் குரான் ஆராய வேண்டாமா? இந்த வேதம் என்ன சொல்லுது? குரானுக்குள்ள போகணும், சிந்திக்கணும். சிந்திக்காம வெறும் மந்திரமா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு மதத்தின் அடிப்பில் வச்சுட்டாங்க. இந்த வேதம் எந்த மதத்துக்குடியோ அந்த வேதம் எங்க மதத்துக்குடியோ இல்லை, மதத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வேறு இல்லை. இதையும் நல்லா கேட்பான், இறைவன் கேள்வி கேட்பான். நான் எல்லாத்துக்கும் தானப்பா கொடுத்தேன், நீங்க மட்டும் வச்சுக்கிட்டீங்களாப்பா, ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்க, நீங்களும் சிந்திக்காம, நீங்களும் உணராம, மற்றவங்களும் கொடுக்காம. இப்படி கொடுத்த மற்றவங்க எப்படி கொடுத்தோம்? அவங்கள்ட்ட தமிழ் குரானை கொடுத்து நீங்க படிக்கப்பான்னு சொல்றோம். மாட்டு மதத்தை தமிழ் குரானை கொடுத்து படிங்க. ஆனா நம்ம படிக்கிறது இல்லை. இப்ப யார் படிச்சு உணர்ந்திருக்கா, சிந்திச்சிருக்கா? யாரெல்லாம் வந்து மாற்று மதம் இவங்க வந்து இணைவு போகும் நிராகரிப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்குனே படைக்கப்பட்டவங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து ஓதிட்டே போயிடுவோம். அவங்களாம் நரகத்தையும் படிக்கும், அதெல்லாம் படிப்பினை பெறட்டும். இப்படி நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டவர்கள், அவர்களாம் காஃபிர்கள். நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் பழகிட்டு இருக்கோமா இல்லையா? வியாபாரம், தொழில், நட்பு எல்லாமே பழகுறோம்ல. ஆனா நமக்கு தெரியுதுல, நம்ம சொர்க்கத்து படைக்க, அவங்களாம் காஃபி படைக்கப்பட்டோம். ஆனா என்ன சொல்றோம்? நான் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டவங்க, நாங்கள் ஓதிட்டு போயிடுவோம். நீங்க படிச்சு படிப்பினை போயிருக்கேன் அப்படின்னு தமிழ் குரானை கொடுத்துட்டோம். இப்போ அவங்க படிப்பினை பெற்றாங்க, உணர்ந்துட்டாங்க, அவங்க சடங்கை விட்டாங்க, சம்பிரதாயத்தை விட்டாங்க, இறைவனுக்குள்ள சொல்ல வாழ்த்தாங்க. இப்ப இறைவன் யார் பக்கம்? யாருக்கு பாக்கியத்தை கொடுப்பான்? யாரை அழிப்பான்? தங்களை தாங்களே பரிசுத்தமான கூட நீங்க பார்க்கலையான்னு கேட்கறானா இல்லையா? சொல்லிக்காதீங்க. இல்ல, அல்லா நாடியோரே பரிசுத்தமாக்குறோம். அல்லாவுடைய சொர்க்கம் உங்களுக்கு தான் உரியதுன்னு சொன்னா நீங்க மரணத்தை விரும்புங்கிறான். யாரெல்லாம் நாங்க இறைவனுக்கு பொருத்தமானவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், எங்களுக்கு சொர்க்கமுடைய படைக்கப்படும் மரணத்தை விரும்புங்க, செத்து போயிருங்கிறான். அது விரும்பவே மாட்டாருன்னு சொல்றான். அவர் விரும்ப மாட்டார்கள். 1000 ஆண்டு வாழ நினைப்பாங்க, அப்படி வாழ்ந்தாலும் அவருக்கு பிடிக்கப்படுவார்கள். அதனால பணிவுடையவர்களாக, உள்ளட்சம் உடையவர்களாக, இறைவனுக்கு பொருத்தமா இப்படி இயற்கையை ஒண்டி இறைவனுக்கு பொருத்தமா வாழணுங்கிறதா. இயற்கையை அழிக்கக்கூடாது, உணர்வுகளோட வாழணும். அப்ப இது சம்பவம் நடந்த சம்பவம்லாம் நமக்கு ஒரு படிப்பனையா இருக்கு, பாடமா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு, உபதேசமா இருக்கு. சரியா? அதனால நம்ம இயற்கையை தான் வாழணும், செயற்கையோட வாழக்கூடாது. பொருள் பலன் தராது, அருள் தான் பயன் தரும். அறிவு பயன் தராது, ஞானம் தான் பயன் தரும். படைக்கப்பட்ட எதுவும் பாதுகாப்பு இல்லை, இறைவன் மட்டும் தான் பாதுகாக்கணும். அதனால நீங்க இறைவன் பக்கம் திரும்புங்க. சரியா? திருப்பி 64:11 நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டு அல்லாமல் இல்லை, அவன் அனுமதி கொண்டுதான் நடக்குது. ஒவ்வொரு நிகழும் அவன் அனுமதி கொண்டு, நன்மையோ தீமையோ அவன் அனுமதி கொண்டுதான். அவன் அனுமதி இல்லாமல் அவன் தான் இறைவன், அவனுக்கு தான் வேறு இறைவன் கிடையாது. நன்மைக்கு ஒரு இறைவன், தீமைக்கு ஒரு இறைவன் கிடையாது. அப்ப நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் நான் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கொள்கிறாரோ, படைச்ச இறைவன் மீது, இணை இல்லாத அந்த ஏகன் மீது, உருவமற்ற இறைவன் மீது நம்பிக்கொள்கிறாரோ, அவருடைய இதயத்தை அவன் நேர்வழியின்பால் செலுத்துகிறான். நேர்வழினா இது அவனுக்கு பொருத்தமான அந்த பாதை.
சடங்கற்ற மார்க்கம். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு படைப்பையும் நன்கு அறிந்தவர். 57, 22, 23. பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். அது முதல்ல பயந்துக்கணும். நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு. அப்படி காலம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. அந்த தீர்ப்பு மீது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த தீர்ப்பு நம்ம மறந்து வாழ்ந்தோம். பொய் சொன்னா என்ன கூலி, உண்மை பேசினா என்ன கூலி, நன்மை செஞ்ச என்ன கூலி, தீமை செஞ்ச என்ன கூலி, ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. அந்த தீர்ப்பு தான் நம்ம நினைச்சிடும் கவனிக்கணும். இந்த தீர்ப்பு மீது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப தீர்ப்பு கவனமா இருக்கணும். இறைவன் யாருக்கு அநியாயம் செய்யல, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்துக்கணும்னு சொல்றோம். அதில் பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமா அல்லாஹ்வுக்கு மிக எளிதே ஆகும். அதனால உங்களை விட்டு தவறி போன ஒன்றுமே நீங்கள் துக்கப்படாத வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது இன்னும் எதுவுமே நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் போதா போற எல்லாம் நம்ம விட்டு போக போது, நாம ஏதாவது விட்டு தான் போறோம். துக்கப்பட வேண்டாம். இது உலக வாழ்க்கையை ஒரு அற்ப சுகமும் சொற்ப சுகமும் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு அழித்து விட்டு மீது நீங்க மகிழாத கர்வம் கொள்ளாதீங்க, பெருமை கொள்ளாதீங்க. அது ஒரு நாள் நிலை இல்லை, அது ஒரு நாள் விட்டு போயிடும், அது நீங்க விட்டு போகணும். ரெண்டுமே உபதேசம் எச்சரிக்கிறது. கர்வமுடைய தற்பெருமுடையவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதனால வேதம் நமக்கு என்ன சொன்னா வழிகாட்டுது. எத்தனை வழிகாட்டுது? நன்மையின் பக்கம் வழிகாட்டுது, உண்மையின் பக்கம் வழிகாட்டுது, நியாயத்துக்கும் வழிகாட்டுது. அதனால் இறைவன் பக்கம் திரும்ப, இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உன்னுடைய பாக்கியங்களை வாழ இறைவனே, இந்த அநியாயக்கிற மக்களிடம் எங்களை பாதுகாத்து, சடங்கு செய்யக்கூடியவும் மதத்தை கடந்து சடங்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இன்னும் உணர்வுடையெல்லாம் உள்ளச்சமுடையவர்களாகவும் உன்னுடைய பாக்கியம் வாழக்கூடியவர்களாகவும் எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்துக்கு இணையான வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையில் எங்களை சொர்க்கத்தை உயிராக்கி வைப்பாயாக. நிச்சயமா எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாலும் எல்லா புகழும் எங்களை படைத்து எங்களை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருப்பான அல்லாஹ்வுக்குரியது.